ஏனெனில் ஆண்டவர் உங்கள் உயிரே மேன்மையோடு விளங்குகிறார். மகிழ்ச்சியினால் பாடுவார். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் உயிரே மேன்மையோடு விளங்குகிறார். நான் நிறைய பிரசங்கம் வைக்கும் பொழுது நிறைய கேள்வி கேட்பேன். ஓகேங்களா? தலைப்புக்குள் போகுவோம். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க, arise, get up, arise, shine, for your light has come and the glory of the Lord rises upon you. பிரியமானவர்களே, ஒரு சில கேள்விகள். ஆண்டவருக்கு தேவை என்பதால் நீங்க வந்தீங்களா, இல்ல எனக்கு தான் உண்மை மனசாட்சியோட பதில் சொல்லணும்? புரியுதுங்களா? பொய் சொன்னீங்கன்னா சாமி கண்ணுக்கு மட்டும் இல்ல முகத்திலே குத்துவார். அதனால மனசாட்சியோட கரெக்டான பதில் சொல்லணும். அது தப்பா கரெக்டாலாம் வேண்டாம், நேர்மையான பதில் சொல்லணும். எப்பவுமே சொல்ற இடத்துல இல்லாம கேட்கிற இடத்துல இருந்து நம்ம கேட்கும் பொழுது நிறைய சில விஷயங்கள் சேச்சில வராது. அங்க உட்காரும் போது நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஏன்னா நாங்க எப்பொழுதுமே இது எங்களுக்கு 5வது வருடம் இங்க நாங்க தியானம் வருவது. ஆனால் எப்பவுமே நாங்க ஒரு சாமியார் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். நானும் சார்லி பேசிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள், ஆமா ஃபாதர், நிறைய விஷயங்கள் மக்களோடு சேர்ந்து பண்ணும்பொழுது நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளலாம். ஒண்ணு என்னன்னா, இந்த ஒரு குழந்தைங்களோட அழகான சத்தம் அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், பட் எங்களுக்கு அது புதுசா இருந்துச்சு. ஆனா இங்க வரும்பொழுது பார்க்கும்போது நீங்க எல்லாம் காசு கொடுத்து குடும்பத்தோட குழந்தைங்களுடைய சத்தம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. ஆனா இவ்வளவு மத்தியில கூட இறைவனுடைய தேடி வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் ஜோர கை தட்டுங்களா ப்ளீஸ். உங்களுக்கு ஜோர கை தட்டுங்க, பெரிய விஷயம். இந்த வெயில்ல அதுவும் இல்லாம, ஏன்னா இங்க நினைத்திருந்தா இந்த ஒரு தேடல், நீங்க நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் எங்கெங்கயோ போறாங்க. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நீங்க இது மாதிரி குடும்பத்தோட பங்கு இருக்கணும். பட் இது இருந்தாலும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இது இருந்தாலும் என்னுடைய கேள்வி மீண்டுமாக நான் தொடர்றேன். என்னன்னா, இறைவனுடைய தேவை நான் என்பதால் வந்திருக்கிறீர்களா? இல்ல ஃபாதர், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாமே கடவுள் தான் பார்த்துப்பார், என்னுடைய தேவைக்காக இறைவனை நான் வணங்க வந்திருக்கிறேனா? இது ரெண்டு கேள்வி புரியுதா? புரியுதுங்களா? பதில் சொல்ல. என்னுடைய கேள்வி உங்களுக்கு புரியுது நான் நம்புறேன். ஒன்று, என்னுடைய தேவைக்காக நான் இங்க வந்திருக்கிறேனா? என்னுடைய தேவைக்காக கடவுளை, ஆண்டவரே என் கஷ்டத்தை கேளுங்க, என்னுடைய தேவை நிறைய இருக்கு, அந்த ஒரு கேள்வி இல்ல. எது எப்படி இருந்தாலும் ஃபாதர், இப்போ இறைவனுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா, அந்த தேவைக்கு என்ன அழைத்து இருக்கிறாரு, அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உண்மையா, இது ஓகே, இதெல்லாம் கை தூக்குறீங்க, வெரி குட். எந்த கேள்வி, எந்த பதில் உண்மையாக இருக்க சொல்லுங்க. இல்ல நான் இப்படி இருந்தா நைட்டா எஸ்கேப் ஆயிடுறீங்க. நான் உங்களை மாதிரி தான் நைஸா எஸ்கேப் ஆயிடுறேன். இப்ப நான் கேட்கிறேன், கை தூக்குங்க. இறைவனுடைய தேவை என்னில் இருக்கிறது. This is the will of God that I have to do. கடவுளை அழைத்திருக்கிறார், அவருடைய தேவையை நான் அறிந்திருக்கிறேன். எனவே என்னுடைய தேவை நான் முன்னாடி வைக்க போறது கிடையாது. இறைவனுடைய தேவை முதன்மைப்படுத்தி என்னுடைய தேவை நான் பின்னாடி வச்சுட்டு, அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ், ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அதுதான் முதல்ல. இரண்டாவது, என்னுடைய தேவை ஆண்டவரே கேளுங்க, இது இல்ல, அது இல்ல, இது குறைஞ்சிருக்கு, இது தொலைஞ்சிருக்கு, இது கம்மியா இருக்குது, இது கண்ணுக்கே தெரியல, இது மனசுக்கே புரியல, இந்த விடையே கிடைக்கல, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப சொல்லுங்க, முதல் கேள்வி, இல்ல ஃபாதர், இறைவனுக்கு தேவை இருக்கு, இறைவனுடைய தேவை தீர்க்க தான் வந்திருக்கிறேன்னு சொல்றது மட்டும் கை தூக்குங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் உண்மை பேசுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஜோர கை தட்டுங்களேன். வெரி உண்மையான சந்தோஷமான பதில். என்ன பதில் சொல்றோன்றது இல்ல, உண்மை மனசுல இருந்து வந்தது இல்லையா? அப்ப மத்ததெல்லாம் இப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. அதாவது குழுக்கும் ஆசை, மீசுக்கும் ஆசை, அப்படிதானே? அதாவது இறைவனுடைய தேவையை தான் நாங்க செய்ய வந்திருக்கிறோம், ஆனா அதே நேரத்தில் எங்களுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி செஞ்சுக்கிறோம். இது எதுல முதல்ல வருதுன்னு கேட்கிறேன். முதன்மைப்படுத்தி எது வருகிறோம்? அப்படிதான்.
மாதா செயல் தான். ஆண்டவரே பேசும் முடிய நான் கேட்கிறேன். எஸ்ஐயா எரேமியா சொல்வது போல நீ பேசு, நான் கேட்கிறேன் நீ பேசு, அப்படிதான். அவ்வளவுதான் இல்லைங்களா? சரி. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த இவ்வளவு பேர் கூட்டத்துல ஒரு 15 பேர் உண்மையை சொன்னீங்க. வெரி குட். மற்ற ஒரு 3/4 அதுல பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கே தேவை அதிகமா இருக்கு ஃபாதர். எங்களுக்கு தேவை நிறைய இருக்கு. நாங்க ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நிறைய தேவைகள் இருக்கு. அதை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக தான் இறைவனை தேடி வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லும் போது கூட கொஞ்சம் தயக்கமா இருக்குல்ல? கொஞ்சம் தயக்கமா இருக்குதா இல்லைங்களா? உண்மையை பேசணும், கரெக்டுங்களா? எதுவுமே உண்மைதான். ஓகே, சரி. இந்த கேள்வியோடு நம்ம உள்ள போகலாம். பிரியமானவர்களே, எழு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ரைஸ். அப்படி என்றால் நீ எங்க இருக்கிற? இதுக்கு முன்னாடி நல்ல பாரு, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, எழு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யூ ஆர் டவுன். நீ எங்க விழுந்து இருக்கிற? ஆல்ரெடி யூ ஆர் ஃபாலன். நீ கீழே எழுந்திருக்கிற. அது அங்க இல்ல, பைபிள் இல்ல. ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ் சொல்லுவாங்க பெரியவன். நான் எப்பவுமே என்ன ப்ரிப்பரேஷன் ஆவியான கையில ஒப்பு கொடுப்பேன். ஓகேங்களா? நான் சண்டே மாசம் தான் கூட ஆவியே என்னை வழி நடத்துக்கன்னு சொல்வேன். அதனால எழு, அரைஸ். எழு அப்படி என்றால் நீ கீழே இருக்கிற, யூ ஆர் ஆல்ரெடி இன் டவுன். அதுக்கு பின்னாடி இந்த வசனத்தை நீங்க பின்னாடி வாசிச்சு பாத்தீங்கன்னா, இருளில் இருந்த மக்கள் கவி கொண்டது, காருள் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் உன்னை பார்த்து உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு இந்த இறைவசனம் சொல்லுது. யாருக்கிட்ட வருவாங்க என்றால், யாருடைய வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்கிறதோ, அந்த வெளிச்சத்தை பத்தி நம்ம பின்னாடி போவோம். We'll try to open the theology and the philosophy of the light. இந்த ஒளி என்ன ஒளி? ஒளி வீசு என்று சொல்கிறாரு. இன்னாசியர் கண்டுபிடித்த ஒளியா? ஆமா. என்ன ஒளி அது? அந்த ஒளியை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதை மட்டும் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம போவோம் பிரியமானவர்களே. நம்மளுக்கு நேரம் பத்தாது. ஒளி ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது, ஒவ்வொரு நிலைகள ஒளியை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இன்றைக்கு இந்த செஷன்ல பார்க்கலாம். 1 hour தான் இருக்கு. அதனால அதுக்கு அடுத்த 2-3 செஷன்ல நம்ம ஒவ்வொரு அந்த ஒளி எதை குறித்து இன்னும் அதிகமாக நம்மை அழைக்கிறது என்று பார்ப்போம். முதல் விஷயம், எழு, அரைஸ். அப்படி என்றால் நீ எங்கேயோ இருக்கிற, எழாமல் இருக்கிறாய். பிரியமான ஒரு அழகான ஒரு புத்தா சொல்வார், கௌதம புத்தா சொல்வார், அதாவது விழுவது பாவம் அல்ல, விழுவது தவறு அல்ல, விழுந்தே கிடப்பதுதான் பாவம், விழுந்தே கிடப்பதுதான் தவறு. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அர்த்தமுள்ள வார்த்தை. we know that we are very very weak, we are fragile, we are very very weak, both mentally and physically. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் ரொம்ப பின்தங்கியவர்கள், பலவீனமானவர்கள். கரெக்டான வார்த்தை. we are very weaker, பலவீனமானவர்கள். சிந்தனையிலும் சரி, சொல்லிலும் செயலிலும். ஏன்னா அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம். நெல்லு கொட்டினா பொறுக்கலாம், சொல்லு கொட்டினா பொறுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல இப்படியாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், அது சொல்லியிருக்க கூடாது, அந்த வார்த்தையை. அது கைகலப்பா மாறிடுச்சு, அது சொல்லியிருக்க கூடாது, கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம், கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். இப்படியான விஷயங்கள் நம்ம அப்புறம் தான் செய்யணும். சரி, இப்போ இதுக்குள்ள போ. எழு. முதல்ல எழுந்து வா. நீ இருக்கும் இடம் தவறான இடம், அல்லது நீ இருந்தது போதும், எழுது வா. ஏனென்றால் அடுத்த வரி, ஒளி வீசு. ரொம்ப அழகான வார்த்தை. ஒளி வீசு என்றால் the light is already in you. நான் லைட் உனக்கு புதுசா தரேன்னு சொல்ல வரல. அடுத்த வரியை பாருங்க, எழு, ஒளி வீசு. அப்படி என்றால் உனக்குள் ஏற்கனவே அந்த ஒளி இருக்கிறது. You have already the eternal light. அந்த ஒளி என்ன? அந்த ஒளி உனக்குள் ஏற்கனவே இருக்க கடவுள் கொடுத்திருக்கிற ஒளி என்ன? அகம்பெரும் ஜோதியை தனி பெரும் கருணை. வள்ளலாருடைய அழகான வார்த்தை அதெல்லாம். அந்த ஒளிக்கு என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ள. நான் சொல்வதுதான் கரெக்ட் அப்படிலாம் சொல்ல வரல. ஆவியானவர் எல்லோருக்கும் பலவிதமாக வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் சொந்தமானார். குரு கிட்ட தான் அதிகமா பேசுவார், அதெல்லாம் கிடையாது, சும்மா பேச்சு. ஆவியானவர் எல்லோருக்கிட்டும் பேசுவார், எல்லோரையும் தொடுவார், எல்லோரையும் தன்னுடைய அன்பின் கருவியாய் மாற்றுவார். இல்லைங்களா? அவர் எல்லார்கிட்டையும் பேசுவார். அவர் ஈவன் த நான் பிலீவர்ஸ், நார்த்திகன் கிட்ட கூட ஆவியானவர் பேசுவார். அதனால ஒரு அழகான விஷயம், எழு, ஒளி வீசு. ஷைன், லைட் ஷைன் அமங் த டார்க். உன்னிடம் ஏற்கனவே அந்த ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை நீ இன்னும் பிரகாசப்படுத்து, அல்லது அந்த ஒளியை வீசு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை, உன் ஒளி தோன்றி உள்ளது. உனக்கு தெரியல, ஆல்ரெடி இட் இஸ் தேர். உனக்குள் அந்த ஒளி இருக்கிறது. அதனால் தெரியாமல் ஒருவேளை நீ உள்ளே இருந்திருக்கலாம், விழுந்து விட்டு அங்கே இருந்திருக்கலாம். எழு. உன்னை எழுப்புவதற்கான ஒளி உன்னிடம் இருக்கிறது. The light which already is in you, I have sent it already. அடுத்தது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. பிரியமானவர்களே, ஒளி தோன்றியுள்ளது, ஒளி
உதித்துள்ளது அப்படின்னு எந்த மாதிரி ஒளியை சொல்ல வராரு இதுல? எந்த மாதிரி ஒளியா இருக்கும் இது? எந்த மாதிரி ஒளியா இருக்கும்? உலகத்துல மிகப்பெரிய ஒளி ஒன்று இருக்கு. என்ன ஒளி அது? சூரியன். எக்ஸாக்ட்லி. அத உதித்துள்ளதுன்னு அவர் வார்த்தையை பாருங்க. ரைஸ், ஒன்லி சன் வில் ரைஸ். கரெக்ட்டுங்களா? சன் வில் ரைஸ். இங்க பாருங்க, உதித்துள்ளது. அந்த வார்த்தைக்குள்ள சில விடைகள்லாம் இருக்கு. சோ சாதாரண ஒளி அல்ல, அந்த ஒளி உனக்குள் உதயமாக வேண்டும். ஏற்கனவே இட் இஸ் தேர் இன் யூ, உன்னிடம் இருக்கிறது, உனக்குள் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களில் அந்த ஒளியை மறந்ததனால், அந்த ஒளியை இழந்ததனால் நாம் விழ வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டு இருக்கிறோம். என்னென்ன காரணங்களுக்காக விழுந்து கிடக்கிறோம், என்னென்ன காரணங்களுக்காக விழுந்து கிடக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாக இந்த ஒளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உங்கள் ஒளி யார் முன் ஒளி இருக்க வேண்டும்? மனிதர்கள் முன் ஒளிர வேண்டும். அப்படி நீங்க யார்? அப்போ நீங்க மனிதன் இல்லையா? உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நீங்க என்ன? ஒளி வைத்திருப்பவர்களும் ஒரு படி மேல. அப்படி என்ன ஒளி என்பது என்ன? அதுக்கு நிறைய விவரங்கள் இருக்கு பிரியமானே. ஒளி என்பது நம்பிக்கை என்று சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி சொல்லுங்களா? ஒளி என்பது நம்பிக்கை என்று சொல்லலாம். ஒளி என்பது மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ரொம்ப அழகான ஒளி என்பது நம்பிக்கை. இது அப்படி கொஞ்சமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்ள டீப்பா உள்ள போகும். ஒளி என்பது நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை பற்றி படிப்போம். இரண்டாவது, ஒளி என்பது மகிழ்ச்சி. எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூடுங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. ஒளி என்பது நம்பிக்கை, ஒளி என்பது மகிழ்ச்சி. ஒளி என்பது வேற என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன அர்த்தங்களா இருக்கும்? இதுதான் அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. அது அந்தந்த அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல பரிசுத்த ஆவி வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல ஒளி என்பது என்ன அர்த்தமா இருக்கும்? நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? இந்த ஒளியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. நான் ரெண்டு விதமா பார்த்தேன். ஒன்று நம்பிக்கையா பார்க்கிறேன், இன்னொன்று மகிழ்ச்சியா பார்க்கிறேன். நீங்க எப்படி எல்லாம் பார்க்கலாம் இந்த ஒளியை? வார்த்தை சவால் விடுகிறது, ரெண்டு பக்கமும் கூர்மையானது, ஏமாத்தவே முடியாது பிரியமானவர்களே. பேசுகிற என்னையும் குத்தம், கேட்கிற உங்களையும் குத்தம். பல நேரங்களில் எனக்கு எது பிடிக்குமோ ஃபில்டர் பண்ணி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஐயோ இந்த வார்த்தையை வேண்டாம், யூ cannot do that. இறை வார்த்தை கொடுக்கிற சவாலை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது பல நேரங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு இது ஏற்ற மாதிரி இதை எடுத்துக்கலாம், இது வேண்டாம், அப்படி பண்ண முடியாது. இறை வார்த்தை பொதுவான ஒரு கேள்விதான் வைக்கிறது. அது ஒரு பொதுவான ஒரு கேள்வியோடு தான் வருகிறது. அது ஒரு வினாவோடு தான் விடையோடு தான் வருகிறது, வினாவோடும் வருகிறது. ஒரு பிரச்சனையோடு தான் ஒரு வார்த்தை வருகிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த வார்த்தை தான் அன்னை மரியாளுடைய உதிரத்தை 7 முறை தைத்தது என்று சொல்லப்படுகிறது இல்லைங்களா? வியாகுலம், 7 வியாகுலத்துக்கு காரணம் இயேசு கிறிஸ்து தான் பிரியமானவர்களே. மாதாவுக்கு பிரச்சனை 7 பிரச்சனை இயேசுவால் மட்டும்தான் வந்தது. இயேசுவால் தான், அந்த வார்த்தையினால் தான். அவள் ஏன் எங்க பிரச்சனை எங்க தொடங்குச்சு அப்படின்னா, அந்த வார்த்தையை அவள் உள்ளத்தில் வைத்து தியானித்துக் கொண்டிருந்தாள். எனவே தான் அந்த பிரச்சனை. பிரியமானவர்களே, உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்களா? இயேசு உங்க கூட இருக்கிறார். இயேசு கொடுக்கிற அந்த ஒரு காட்சி கூட நம்ம ஒளியாக பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. வெரி குட். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லைங்களா? ஒளியை நம்பிக்கையா பார்க்கலாம், மகிழ்ச்சியா பார்க்கலாம், விடுதலையா பார்க்கலாம், சவாலா பார்க்கலாம், வாழ்க்கையினுடைய அர்த்தங்களா பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்களேன். ஆமா, இப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதான் இயேசுனுடைய அந்த இடத்துல இயேசுனுடைய வார்த்தை மாதாவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதுதான் ஏற்றுக்கொள்கிறார். நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி. கரெக்டுங்களா? பாருங்க வார்த்தையை பாருங்க. உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் சொன்ன உடனே 7 வியாகுலங்கள் தொடங்குறது. மாதா ரொம்ப அழகா, நிறைய மாதாக்குள்ள போன பெரிய பொக்கிஷங்க. மாதா கடவுள் கிடையாது, பட் மாதா பெரிய பொக்கிஷம். மாதாக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப அழகா கூட்டிட்டு போவாங்க, ரொம்ப அழகா. நீங்க நம்புங்க. ஏனென்றால் அவள் தூய ஆவியினுடைய முழுமையான வெளிப்பாடு. எயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ். இந்த வார்த்தை யாருக்குமே இல்லைங்க, மாதாவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்ட ஒரு மூவொரு கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் அன்னை மரியா. அவள் அருள் நிறைந்தவள். she is full of grace. full என்றால் சர்ப்ளஸ், நிரம்பி வழிகிற அளவிற்கு தூய ஆவியை குடிகொண்டு இருக்கிறார். நம்முடைய திருத்தந்தைக்கு இந்த வார்த்தை எப்படி பொருந்தி போகிறது பிரியமானவர்களே? அர்ஜென்டினா நாட்டில், அதாவது சவுத் அமெரிக்கா இல்லைங்களா, சவுத் குளோபல் கண்ட்ரீஸில் முதல் போப் இவர் தான். பிரான்சிஸ் அவர்கள் தான் முதல் போப். அர்ஜென்டினா, சவுத் அமெரிக்கா நாட்டில் அர்ஜென்டினா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்த முதல் போப் இவர் தான். பிரியமானவர்களே, இவர் சின்ன வயசுலனா 10 பாத்திரம்லாம் கழுவி இருக்கிறார். பவுன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய பார்ல இந்த ஜிம் பாய் மாதிரி இருப்பாங்க இல்லையா, பவுன்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறார் நம்ம திருத்தந்தை. அப்புறம் குட் ஃபுட்பால் பிளேயர், சோல்ஜர்லாம் போயிருக்கிறார். ஓகே,
வறுமையான குடும்பத்தில் வந்தவர் நம்முடைய திருத்தந்தை. ஏனென்றால் நீ எழு, உன்னிடம் அந்த ஒளி இருக்கிறது. 266வது திருத்தந்தையாக இதற்கு முன்னாடி இந்த திருத்தந்தை செய்ய முடியாத எல்லாம் இந்த ஒளி செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஒரு வார்த்தை முழுமையாக நம்முடைய திருத்தந்தைக்கு அப்படியாக புரிந்து போகிறது. எழு, ஒளி வீசு. இந்த ஒளி யாருக்கும் தெரியல. ஏன்னா அது வாசிப்போம். ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 11:33-36. எவரும் விளக்கு ஏற்றி நிலவரையிலோ மரக்காலுக்குள்ளோ வைப்பதில்லை, மாறாக அறையின் உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். விளக்கை ஏற்றி யாரும் கட்டிலு கீழ் வைப்பதில்லை. ஏன்னா that is not a purpose. The first, what is the purpose of light? இதிலே வெளியே வருது பாருங்க. To guide. வெளிச்சத்தை கொடுப்பதுதான் முதன்மையான ஒரு காரியம், நோக்கமாக இருக்கிறது ஒரு வெளிச்சத்திற்கு. The glory of God is upon you, through you, in and through you. உன் வழியாக இந்த உலகம் ஆட்சி அடைய போகிறது. இது திருத்தந்தைக்கு மட்டுமல்ல, அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தான் ஒரே அழைப்பு தான். இவங்க பெரியவங்க, இவங்க புனிதர், இவர் திருத்தந்தை நம்மள சின்ன கிடையாது. இறைவனுடைய பார்வையில் அது கிடையாது பிரியமானது. அதான் வெரி பியூட்டி ஆஃப் காட். புனிதருக்கு ஒரு பார்வை, பாவிகளுக்கு ஒரு பார்வை என்பது கிடையாது. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரே பார்வை தான். புனிதருக்கும் ஒரே அன்பு தான், பாவிகளுக்கும் ஒரே அன்பு. இது உன்னாலும் என்னாலும் கொடுக்க முடியாது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இது ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. நல்ல கெட்டவர்களுக்கு ஒரே அன்பு, நல்லவர்களுக்கு ஒரே அன்பு கொடுக்க முடியாது. அதனாலதான் அங்க ஒரு படி மேல நிற்கிறார் கடவுள். ஒரு படியில எங்கேயோ இருக்கிறார். அதுல ஒரு விஷயம் இது, பாவிகளுக்கும் ஒரே அன்பு தான், புனிதத்திற்கும் ஒரே அன்பு தான். கிறிஸ்துவுக்கு, அதாவது திருச்சபைக்கு வந்த இன்னொரு அற்புதமான ஒளி, எழ வேண்டிய ஒளி என்பது அசிசியாருடைய அழகான ஒளி. அவருடைய 2 வகையான ஆன்மீகம் பிரியமானவர்களே, ஏழைகளை நேசிப்பதும் இயற்கைக்கு நேசிப்பதும். பிரியமான இரண்டாவதாக இந்த ஒரு வெளிச்சம், நான் சொன்னேன் இல்லைங்களா, திஸ் லைட், இந்த ஒளி வீசு. அப்படி என்றால் எழு, முதலில் எழு. அப்படி என்றால் நீ இருக்கும் இடத்துல அந்த ஒளி இல்லை, நீ எழுந்தாதான் அந்த ஒளி உனக்கு கிடைக்கும். இட்ஸ் ஆல்ரெடி தேர், பட் when you get up, when you rise from your situation, உன்னுடைய சூழ்நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும். நீ வெளிவந்தாதான் அந்த ஒளியை உன்னால் பார்க்க முடியும். அந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு அழகான வசனம் சொல்லுவாங்க. கண்ணு தெரியாத ஒருத்தர் இருப்பான் போல, அவங்க அப்பா கண்ணு தெரியாது, அவன் தன்னுடைய மகனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பான். இவனுக்கும் கண்ணு தெரியாது. அப்ப கண்ணு தெரியாத இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, அப்பா உனக்கு உங்க அப்பா ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார்ப்பா அப்படின்னு. பையனுக்கு கண்ணு தெரியும், ஆனா கண்ணு தெரியாத அப்பா அது எப்படி எழுதியிருப்பாரு, இந்த பிளைண்ட் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. பிளைண்ட் லாங்குவேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து எழுதி வச்சிருப்பார் தன்னுடைய மகனுக்காக. அவனுக்கு படிக்க தெரியாது, ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியும். இன்னொரு கண்ணு தெரியாத ஒருவரை அழைத்து, எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, என்னன்னு படிங்கன்னு சொல்லும்போது அவர் அப்பா சொல்வார், அவங்க அப்பா வந்து கண்ணு தெரியாதவர், நான் சொல்வார், நான் இந்த உலகத்துல நிறைய அழகான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருந்தது, என்னால பார்க்க முடியல. மகனே, நீ எப்படியாச்சும் பார்த்துரு, அந்த ஒளியை நீ பார்த்துறியா, அந்த வெளிச்சத்தை எப்படியாச்சும் நீ அது எழுதின அந்த டைரக்டர் வந்து ஒரு கேத்தலிக் டைரக்டர் தான், ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இறைவசனம் நிறைய சொல்லியிருப்பார் அந்த திரைப்படத்துல, ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்போ வந்து அந்த வெளிச்சத்தை நீ எப்படியாவது பார்த்துறியா, அந்த வெளிச்சத்தை நீ பார்த்த உடனே உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்வார். அந்த என்ன வெளிச்சம், அவர் அந்த படத்துல என்ன சொல்லியிருப்பார், வாழ்க்கை. சில பேருக்கு வாழ்க்கை கூட வெளிச்சமா எடுத்துக்கலாம், ஓகேங்களா, வாழ்வு. இதெல்லாம் அப்படி இயேசுவோடு கனெக்ட் ஆகுது பாருங்க. அந்த வெளிச்சம் என்பது அந்த படத்துல அவர் என்ன சொல்லிருப்பார், வாழ்க்கையை பற்றி, வாழ்வு, உயிர், அதை சொல்லியிருப்பார். எப்பா உங்க அப்பா உன்னை எப்படியாச்சும் அந்த வெளிச்சத்தை பாத்திர சொல்றாருப்பா, சாகிறதுக்குள்ள நீ பாத்திரியா, உங்க அப்பாவை ஒரு ஆசை நிறைவேற்றியா அப்படின்னு அந்த கடிதாசியை மடிச்சு தன்னுடைய அந்த மகனுடைய கையில கொடுத்துட்டு பாத்திரியான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், தடவி அந்த மகனை ஆசீர்வதித்து அப்பாவையே பிளஸ் பண்ற மாதிரி அவர் பிளஸ் பண்ணிட்டு, எப்படியாச்சும் பாத்திரியா அந்த வெளிச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வெளிச்சம் இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? அப்படி என்றால் இப்ப மீண்டுமாக ஒரு காரியம், மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்கிறேன், என்னுடைய தேவைக்காக நான் இங்க வந்திருக்கிறேனா, இல்ல ஆண்டவருடைய தேவையை என்னில் புரிந்து கொள்ள, என்னில் தெரிந்து கொள்ள நான் வந்திருக்கிறேனா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பிச்சார், இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். Are we only a devotees or we disciples? நாம் பக்தர்களா சீடர்களா? கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் என்றால் சீசனர். பக்தர்கள் என்பது என்னுடைய ஆசை மட்டும் தான் கடவுள் நிறைவேற்றணும். I don't worry about God's will. I don't want, when I pray, I keep only my intention. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், நீ வேண்டாம் எனக்கு. I want only the gift, not a giver.
எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் கிவர், ஐ நீட் ஒன்லி தி கிஃப்ட். எனக்கு கிவர் கிட்ட கிஃப்ட் மட்டும் வந்தாலே போதும். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் கிவர். கிவர் வந்த பிரச்சனையாச்சு. மாதவ் கிவர் தானே வந்தா, கிஃப்ட் வரலையே. என்னுடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறத என்னோட தாயின்னு சொல்றாங்களே, அந்த லிஸ்ட்ல மாதா தான் முதல்ல வராங்க. சொன்ன உடனே யோசிச்சு பாருங்களேன், நீங்க நல்லா யோசிங்க, எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஒரு 16 வயது பெண்ணுக்கிட்ட நீ ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறமா, அந்த குழந்தைக்கு அப்பா வந்து ஆவியானவர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆணு சேராம ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறேன்னா ஒரு 16 வயசு பொண்ணு எப்படி எடுத்துப்பா? மாதம் ஏத்துக்கிட்டாங்க பாருங்க. தொடக்கம் முதல் இந்நாள் வரை நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு, ஆனால் நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். அது என்னவென்றால் சுதந்திரம், ஃப்ரீடம். அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது அவர் கையை படிச்சிருக்கலாம், இல்லை பிடிச்சிருக்கலாம், ஏன் பண்ணல? He respects us. கடவுள் நம்மை மதிக்கிறார், அவர் அந்த அனுமதிக்கிறார். அதனால சில பிரச்சனைகள் கடவுள் நம்மகிட்ட கொடுக்கறது இல்லை, பிரேம நம்மளே உருவாக்கி கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது இல்லைங்களா? பிரச்சனையுடைய தொடக்கமே அதுதான், கீழ்ப்படியாத தன்மை. இது பெரிய பாவம்னு பிள்ளைங்களுக்கு தெரியல பிரியமானவர்களே. நிறைய பாவ சங்கத்தில் உட்காரும் போது பிள்ளைங்க சொல்றாங்க, அவனுக்கு கீழ்ப்படியாத தன்மை என்பது மிகப்பெரிய பாவம், பாவங்களுக்கெல்லாம் தாய் என்பதே தெரியவில்லை, அதனால பாவம் உள்ள வந்துச்சு இல்லைங்களா? பவுலடிகளார் சொல்றாரு இல்லைங்களா, கீழ்ப்படியாததுனால தான் பாவம் உள்ள வந்துச்சு, அதனால தான் சாவு, அதுக்கப்புறம் தான் நிறைய மீட்பெல்லாம் வந்திருக்கு. எனவே இந்த ஒரு கீழ்ப்படியாத தன்மையினால் தான் நம்ம வந்து இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பக்தர்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. என்னன்னா, சீடர்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. They have to follow the footprints of master. தன்னுடைய தலைவருடைய பாதச்சுவடுகளை பின்னாடி நடப்பதுதான் சீடர்களுடைய கடமை. அது கடமை. பக்தர்களுக்கு அது கிடையாது. இன்னொன்னு, பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஒரு ரவுண்டு போட்டுட்டு உள்ள, நீங்க உள்ள வாங்க, பேச்சா தான் இருக்கு, இதை தாண்டி நானும் வரமாட்டேன், உனக்கு தான் நீ தான் வரணும், நான் இதெல்லாம் கேட்பேன், நீ கொடுத்தா தான் நான் கோயிலுக்கே வருவேன், நான் என்ன கேட்கிறனோ ஆண்டவரே, அந்தோனியாரே, மாதாவே, எனக்கு நீங்க அதை கொடுங்க, இல்லைன்னா கோயில் பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். இது பக்தர்களுடைய ஜெபம். நல்லா பாருங்க, அவங்க தேவைக்காக வருவாங்க, தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் நிறைய அநேகமான பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் சீடர்கள் அப்படி கிடையாது பிரியமானவர்களே. சீடர்கள் தன்னுடைய தலைவர் எதை விட்டு சென்றாரோ அதை இவர்கள் தொடர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர்கள், சீடர்கள். இந்த அம்மா டாக்டர் சொன்ன மாதிரி அந்த வெளிச்சத்தை கண்டவர்கள். அந்த வெளிச்சத்தை யாருக்கு அவர் காண்பிக்கிறார் அப்படி என்றால், பிரியமானவர்களே, தன்னுடைய சீடர்களுக்கு தான். இயேசு காண்பித்த அந்த வெளிச்சம், அந்த ஒளி, அந்த ஒளி ரொம்ப அழகான ஒளி. இயேசு சொல்றார் இல்லைங்களா, உலகின் ஒளி நானே என்று சொல்கிறார். அப்படி என்றால் உலகின் ஒளி நானே என்றால் நானே கடவுள் என்பதுதான் அர்த்தம். இங்க பாருங்க, இந்த வெளிச்சத்துக்கு இன்னொரு அர்த்தம் பாருங்க. உலகின் ஒளி நானே என்று சொன்னார் இல்லைங்களா? அப்படி என்றால் என்ன? உலகின் கடவுள் நானே என்பது அர்த்தம். கரெக்டுங்களா? 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 எஸ். உலகின் ஒளி நானே என்று சொன்ன கடவுளுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் உலகத்துல கடவுள் என்று சொல்கிறார். தப்புன்னு இன்னொரு அடி அடிச்சாரு பாருங்க. உலகின் ஒளி நீங்கள், அப்ப நீங்களும் கடவுள் என்றார். இதனால்தான் அவர் சொல்லில அரைச்சாங்க. இவன் பிதற்றுகிறான். யாரு? பிலாத்துவிடம் சொன்ன குற்றச்சாட்டு இதுவும் ஒண்ணு தெரியுங்களா? இவன் மற்றவர்களை கடவுள் என்று சொல்லுகிறான். ஆமாயா, அதான் உண்மை அப்படின்றார் இயேசு. ஆமா, உண்மைக்கு சாட்சியம் பகிர்வதே நான் உலகிற்கு வந்தேன், அதற்காகத்தான் பிரியமாவளே நீங்களும் கடவுள் என்று சொன்னார் இயேசு. பிரியமா, அதான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த ஒளி சாதாரண ஒளியில பிரியமாவளே, பிரகாசமாயிரு, உன் பிரச்சனை வெளியே வரும், அது மட்டும் கிடையாது. பிரச்சனையில் வருவது மட்டும், we are not just survivor, we are leaders. பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து வெளியே வந்தா போதும் கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. இந்த சவால் பெரிய சவால் பிரியமா, ஆனா அதற்கான சக்தியை தருகிறார். அழைக்கிற கடவுள் பெரிய சவாலை கொடுக்கிறார், ஆனால் அதற்கான சக்தியும் தருகிறார் ஆவியின் வழியா. எனவேதான் இந்த பக்தர்கள், சீடர்கள் என்று சொல்லும்போது பெரிய நம்ம குழப்பமாக இருக்குது. ஆனா ஒரு விஷயம், சீடர்களாக இருக்கணும் ரொம்ப கஷ்டம் பிரியமான, ரொம்ப ரொம்ப கஷ்டம். சீடர்களாக இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அது என்ன வழி? என்ன பாதை? என்ன பாதை? என்ன பாதை? என்ன பாதை? என்ன பாதை? இன்னொன்னு என்ன பாதை? சிலுவை பாதை. சிலுவை பாதை, ஒரே பாதை தான் நம்மளுக்கு, அவ்வளவுதான். சிலுவை இல்லை என்று மீட்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவாக மாறியதே அந்த சிலுவையில் தான். இன்றைக்கு அந்த சிலுவை இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவாக மாறி இருக்க முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவனும் கிறிஸ்து அவனாக மாறுவதும், கிறிஸ்து அவளும் கிறிஸ்து அவளாக மாறுவதும் சிலுவையில் தான். மத்தேயு என்ன சொல்றாரு இல்லைங்களா? 3 சவாலை கொடுக்கிறாரா? சிலுவையை கொடுத்து என்ன 3 சவால் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பின் தொடர விரும்புகிறவர்கள், பக்தர்களாக அல்ல,
சீடு அந்த வார்த்தை சொல்றாருங்களா? சீடர்கள் இந்த வார்த்தை தான் சொல்றாரு. பிரியமான எந்த இடத்துலயுமே அவர் பக்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. பிரியமானவர்களே, நம்ம ஒரு பக்தியானவர்கள் அல்ல, நம்ம சக்தியானவங்க, நம்ம இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்கள். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். ஓகே, முதல் காரியம், என்னை பின்தொடர விரும்புகிறவர்கள் தன்னை இழப்பது ரொம்ப கஷ்டம். இது முதன்மையான சிலுவை. breaking oneself, breaking your ego, breaking oneself, it's not easy, that easy. breaking oneself, தன்னை இழப்பது என்பது ரொம்ப கஷ்டம். பிரியமான அன்னை மரியாளை போல தன்னை இழந்தாள். அந்த 16 வயதிலே தன்னை இழந்தாள், அன்னை மரியாள் இழந்தாள். இரண்டாவது சவால், இரண்டாவது சவால், என் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு, தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்ற வேண்டும். என்ன என்றால் அவர் போன பாதை என்ன பாதை? பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது நல்லா பாருங்க. இதை ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், நான் மிகைப்படுத்தி கூறவில்லை, பயன்படுத்தவும் இல்லை. இல்லைன்னா வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கிறிஸ்துவனுடைய பாதை, கிறிஸ்தவர்களுடைய பாதை, கிறிஸ்துவனுடைய பாதை, இதுல என்ன மாற்று கருத்து இருக்கா? கிறிஸ்துவனுடைய பாதை தான் கிறிஸ்தவர்களுடைய பாதை. இது ஓகேவா? புரியுதுங்களா? கிறிஸ்துவனுடைய பாதை என்ன? வெரோனிக்கால் வருவது கற்பனை, பைபிள்ல இல்ல. ஆறுதலான ஒரு வார்த்தை, பைபிள்ல கிடையாது. வெரோனிக்கா வந்தது, ஓகேங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்கா. சரி போ, எல்லா இடத்துலயும் அடி வாங்குற ரேஸ், ஒன்னையாச்சும் மூஞ்சில தடவுற மாதிரி ஒண்ணு வைப்போமே, பைபிள்ல கிடையாது. பிரியமானவர்களே, வெரோனிக்கா வந்தது பைபிள்ல கிடையாது. மற்றது எல்லாமே பைபிள்ல இருக்கு. அடிச்சாங்க, உதைச்சாங்க, காரி துப்புனாங்க, நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், தலையில் முள்முடி தாங்கினார்கள், ஈட்டியால குத்துனாங்க, நிர்வாணமாக்கப்பட்டார். இது எல்லாமே நிகழ்ந்தது எதனால? அந்த பாதையில. அந்த பாதையில நீங்க நானும் நடக்கணும். இது நமக்கு வரலனா, இது நமக்கு ஏற்படலனா, we are going somewhere. My way is not highway, my way is not highway. என் வழி என் இயேசுவினுடைய வழி. இதான் இன்னொரு வெளிச்சம். பிரியமானவர்களே, இந்த வெளிச்சத்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்றால், இந்த ஒளி, உலகின் ஒளி நான் என்று சொன்ன கடவுள், நீங்கள் அந்த ஒளியாக இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை. You are also God, I am a God, I am the living God, I am the light of this world and you too the light of this world. யாருக்கு? யாருக்கு? இந்த வசனத்தை படிப்போமா? யாருக்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள்? படிங்க, அந்த வசனத்தை படிங்க, இந்த தலைப்பு எடுத்து படிங்க. 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்களா. எஸ்ஐயா, அதுதானே? எஸ்ஐயா 60:1 எடுத்து வாசிங்க. ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. வாசிங்க, அதுக்கப்புறம் தான் மேட்டர் இருக்கு. இதோ இருள் பூ உலகை மூடும், இருள் பூ உலகை மூடும், இருள் பூ உலகை மூடும். இந்த உலகத்தை மூடுகிற அளவுக்கு இருள் இருக்கிறது. காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். காரிருள், முதல் இருள் முடிஞ்சிச்சு. சாதாரண இருள் வந்து இருள். காரிருள் என்றால் கடுமையான இருள். அது அம்மா வசனம் வச்சுக்கோங்களேன். காரிருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். வாசிங்க. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். வெரி குட். பிற இனத்தார் உன் ஒளியை நோக்கி வருவர். அந்த ஒளியில நீங்க எங்க இருந்து வரீங்க என்றால், ஏற்கனவே சூழ்ந்து இருக்கிற இருளில் இருந்து வருகிறீர்கள். காரிருள் இருக்கிற அந்த ஒளி, அந்த இருட்டுல இருந்தா நீங்க வரீங்க. அந்த இடத்துல உங்களுக்குள் தோன்றி இருக்கிற ஒளியை கண்டு மற்றவர்கள் வருவார்கள். அது வாசிங்க. பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். Please open your eyes and see around. People are coming to you to get your light. பிரியமானவர்களே, அந்த ஒளியை உன்னிடம் எடுத்துக்கொள்ள வருகிறார்கள். அப்படி என்றால் உன்னிடம் இருக்க போகிற ஒளி என்னது நீங்க தான் தீர்மானிக்கணும். எனக்கு 2 ஆண்டவர் கொடுத்துட்டார். எனக்கு தெரிஞ்ச 2 ஒளியை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கான ஒளி என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் அன்பு, வெரி குட், வெரி குட், பியூட்டிஃபுல், என்ன தாண்டி போயிட்டீங்க. எனக்கு இந்த முட்டாளுக்கு எனக்கு இது விளங்கலையே. பிரியமான அன்பை விட சிறந்த ஒளி இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. நான் சொல்லல, பவுலடிகளார் சொல்றார். கரெக்ட்டுங்களா? 2 கொரிந்தியர் பாருங்க 13 சும்மா அழகா சொல்றார். எல்லாத்தையும் நம்பிக்கை, இறை நம்பிக்கை விட சிறந்த அன்பு தான் பிரியமான. அதை விட சிறந்த ஒளி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த ஒளி உன்னிடம் இருக்கிறது. அந்த ஒளியை பெறுவதற்காக இருளில் இருப்பவர்கள், காரிருளில் இருப்பவர்கள், மன்னர்கள் எல்லோரும் அந்த ஒளியை நோக்கி உன்னிடம் வருவார். ஏனென்றால் இறைவனுடைய ஒளி உன்மேல் உதிர்த்துள்ளது. The rise, the lightness of God எப்படி வருது? அதுல the glory of the Lord rises upon you. உன்னிடம் ஒளித்திருக்கிறது. உன்னிடம் அது விடியலாய் விடிய போகிறது. நீ அந்த ஒளிக்கு சொந்தக்காரன். உன் வழியாக கடவுள் அந்த ஒளியை வெளிப்படுத்த விரும்புகிறார். லூக்கா நட்சதி
4ஆம் அதிகாரம் 16-20 சொல்வது போல, ஆண்டவருடைய ஆவி என் மேலே. ஆண்டவருடைய ஆவி என்ன பண்ணுவாரு? இதைதான் பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? எளியோருக்கு நற்செய்தி, கரெக்டுங்களா? வெளிச்சம். எளியோருக்கு நற்செய்தி, அது ஒரு வெளிச்சம். சிறைப்பட்டோருக்கு விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, கட்டுண்டோருக்கு உரிமை வாழ்வு. அப்புறம் ஆண்டவருடைய ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிப்பது. அதுக்கு தான் ஜூப்ளி ஆண்டுக்கு அந்த இது வாசிச்சோம் இல்லைங்களா? நற்கனி ஆண்டவர் போகும்பொழுது பிரதர் அழகா வாசிச்சார். அது ஆண்டவருடைய ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிப்பது. பிரியமான, இவையெல்லாம் வெளிச்சம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவர் இயேசுவே, அப்பா, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் உம்முடைய உதவிக்காக, உம்முடைய தேவைக்காக அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிகிறது. ஆண்டவரே, இது உம்முடைய தாழ்ச்சியினுடைய அடையாளம். அப்ப அந்த வெளிச்சம் என்ன சொல்லுகிறது? எங்களுக்கு இன்னும் வெளிப்பாடு வேண்டும் சுவாமி. உம்முடைய தூய ஆவிதான் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த வெளிச்சம் தான் ஆண்டவரே, this light, let your light shine upon among the people. என்னாசியார் கண்டுபிடித்த அந்த வெளிச்சம், பவுல் கண்டுபிடித்த அந்த வெளிச்சம், அசிசி கண்டுபிடித்த அந்த வெளிச்சம், எங்கள் திருத்தந்தை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம், துன்பகரமான வெளிச்சம், ஆனால் சவாலான வெளிச்சம், சாதிக்க வேண்டிய வெளிச்சம். எழு மகளே, எழு மகனே, ஒளி உனக்குள்ள இருக்கிறது. உன் ஒளி கதிர்கள் ஒளிருக்க. இது ஆண்டவருடைய மாட்சிக்காக உன் ஒளி வீசப்பட வேண்டும். எங்கே, எப்பொழுது, எப்படி தெரியவில்லை. விளக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு வெளிப்படுத்தும். இதை தொடர்ந்து இந்த 2 நாட்களும் இந்த வெளிச்சத்தை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் இருளில் இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இருளில் இருக்கிறோம். காரிருள் எங்களை கவ்வி கொண்டிருக்கிறது. எங்கள் மக்கள் இனங்களை அது அடக்கி ஆள்கிறது. நாங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அதுதான் இயேசு இம்மானுவேல், உயிர் தாண்டவரே. பிள்ளைகள் நாங்கள் பாவிகள் தான், இருளில் வாழ்கிற மக்கள் தான். ஆனா எங்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமி. ஏன்னா அவங்களை தான் நீங்க அழைக்கிறீங்க. இருளில் இருந்த மக்களை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள், அழைத்து அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறீர்கள். இயேசுவே, எங்களுக்கு இந்த வெளிச்சம் போதாது. இந்த வெளிச்சத்தினுடைய அர்த்தத்தையும் ஆழங்களையும் சவால்களையும் சந்தர்ப்பங்களையும் இன்னும் அதிகமாக புரியவையும். தொடர்ந்து நாங்கள் உம்முடைய இறை வார்த்தையினாலும் அந்த வார்த்தையில் கொடுக்கிற சவால்களையும் அந்த வார்த்தை எங்களிடம் கொடுக்கிற கேள்விகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்கள் ஆண்டவர் இயேசுவே உலகின் ஒளி, அந்த ஒளியின் பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்குள் இருக்கிற அந்த ஒளி பிரகாசமாக ஒளிர நாங்கள் எங்களை கையளிக்கிறோம். எங்கள் வழியாக நீர் ஒளிரச் செய்ய வேண்டும் என்று இதோ இந்த இன்னும் 3 நாட்கள் நாங்கள் எடுக்கிற சிரமங்கள், நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெபங்கள், செய்திகள், பாடல்கள், நாங்கள் செய்கிற சிறு சிறு செயல்கள் எல்லாம் உம்முடைய அதிமிக மகிமைக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வழியாக நீர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம்.